செய்ய போற ரெசிபி வந்து இன்ஸ்டன்ட் மசாலா டீ. மசாலா டீ எனக்கு தெரியும், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ட்ரிங்க்கு. அதுவும் மழை காலம் வந்துட்டாலே மசாலா டீ குடிக்கணும். ஜென்ரலாகவே டெய்லி ஒரு மசாலா டீ குடித்தாதான் எங்களுக்கு டீ குடித்த மாதிரியே இருக்கும். ஒரு நேரம் சாதா டீ குடிப்போம், ஒரு நேரம் மசாலா டீ குடிப்போம். மசாலா டீ வந்து அது போடுறது குழந்தைங்கள இல்லைன்னா நம்ம போடுறதுக்கு அலுப்புப்படுவோம். ஏன்னா அந்த மசாலா சில நேரம் மசாலா அரைச்சி வச்சுட்டா கூட அது பால் காய்ச்சி இது பண்ணி போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து இப்போ செய்ய போகிறதே இன்ஸ்டன்ட் மசாலா டீ பவுடர் செஞ்சு வச்சுக்க போகிறோம். இது வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் ஜஸ்ட் ஹாட் வாட்டரில் இதை மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிக்கிறது தான். இப்போ இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை காரில் ட்ராவல் பண்ணும்போதோ கூட ஒரு பாக்ஸில் இதை போட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ஃப்ளாஸ்கில் சுடு தண்ணி மட்டும் வச்சுக்கிட்டா போதும். இதை வந்து ஒரு ஸ்பூன் 1 to 1.5 ஸ்பூன், அதாவது நீங்கள் கப்போட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி 1 to 1.5 ஸ்பூன் கலந்துட்டு அப்படியே குடிக்கிறது தான். ஃபில்டர் பண்ண இது பண்ண எதுவும் வேண்டாம். அடியில் இந்த இது டீ பவுடர் லைட்டாக தங்கும், அவ்வளோதான். மற்றபடி இதை ஃபில்டர் பண்ணவோ இல்லை காய்ச்சறதுக்கோ எதுவுமே தேவையில்லை. இப்போ இன்ஸ்டன்ட் மசாலா டீ செய்யறதுக்கான டீ பவுடர் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ப்ரீமிக்ஸ், ஜஸ்ட் ஆட் ஹாட் வாட்டர் இன்டு இட், அவ்வளோதான். அதுக்கு ஒரு மிக்ஸி பவுல் எடுத்துக்குவோம். அதில் வந்து நான் 1 கப், இது வந்து கப் மெஷர்மெண்ட்டில் சொல்லணும்னா 1 கப்னு சொல்லலாம். இது வந்து 100 கிராம் இருக்குது. ஸோ 100 கிராம் இது மில்க் பவுடர். இப்போ வந்து 1/2 கப்பு, 1 கப்பு பால் பவுடருக்கு 1/2 கப் சுகர், 1/4 கப்பு கிட்ட, அதாவது கரெக்டான மெஷர்மெண்ட் சொல்லணும்னா 9 to 10 ஸ்பூன்ஸ். ஸ்பூனு கொஞ்சம் பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும், அதனால நான் ரஃப்லி சொல்கிறேன். 9 ஸ்பூன்ஸ் போட்டால் கூட போதும். 9 ஸ்பூன்ஸ் நான் இதில் வச்சுருக்கேன். 9 ஸ்பூன் டீ பவுடர், எனி டீ பவுடர் நீங்கள் எடுத்துக்கலாம். 9 ஸ்பூன்ஸ், அதாவது 1/4 கப். 1 கப் பவுடர், 1/2 கப் சுகர், 1/4 கப் டீ பவுடர். இப்போ இதில் வந்து நம்ம ட்ரையாக நம்ம ஹோல் ஸ்பைசஸாக போட வேண்டியது வந்து ஏலக்காய் 5 போடணும், 10 ஹோல் பெப்பர்கார்ன்ஸ் போடணும். இது போட போகிறோம். அதோட இது சினமன் ஸ்டிக்ஸாக போட்டிங்கன்னா 2 ஸ்டிக், இவ்வளோ பஸ்ஸில் 2 போட்டுக்குங்க. ஸோ இப்போ நான் வந்து பவுடராக எடுத்துக்கிறேன். சினமன் பவுடர் 1 ஸ்பூன், அதையும் போட்டுக்கிறேன். இப்போ வந்து என்கிட்ட இது ட்ரை ஜிஞ்சர் பவுடர், சுக்குத்தூளும் இல்லை. ஸோ நான் அந்த இவ்வளோ பெரிய பீஸ் எடுத்து அதை நல்லா நச்சுட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் அரைப்படும் மிக்சியில். இவ்வளோ பெரிய பீஸ் 1 inch பீஸ் எடுத்து நல்லா தட்டிட்டு வச்சுருக்கேன். இதையும் இப்போ இதோட சேர்த்துக்கிறோம். இப்போ இதில் வந்து நம்ம ஆக்சுவலி 1 பீஸ் ட்ரை ஜிஞ்சர், 2 சினமன் ஸ்டிக்ஸ், இல்லைன்னா 1 ஸ்பூன் பவுடர், 10 பெப்பர்கார்ன்ஸு, 5 வந்து கார்டமம் அண்ட் 5 க்ளோவ், இதையும் சேர்த்துக்கிறோம். அதாவது ஏலக்காய், பட்டை, கிராம்பு அண்டு மிளகு அண்ட் சுக்கு இதெல்லாம் போட்டிருக்கோம். இப்போ இதை வந்து நல்லா பவுடராக அரைக்கணும். வாங்க அரைச்சிட்டு வருவோம். பாருங்க, நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இப்போ இதை வந்து இது சலிக்கணும், சலிச்சு தான் வைக்கணும். இப்போ குழந்தைங்கள்லாம் ஹாஸ்டலில் ஏதாவது இருக்காங்க, அவங்களுக்குலாம் டீ அங்கே போடுறதுக்கு வசதி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மசாலா டீ நீங்கள் செஞ்சு கொடுத்து விட்டிங்கன்னா, இன்ஸ்டன்ட் ப்ரீமிக்ஸ் செஞ்சு கொடுத்து விட்டிங்கன்னா அவங்க ஒரு கப் ஹாட் வாட்டரில் இதை 1 ஸ்பூன் கலந்து டீ டைமில் குடிச்சிக்கலாம். இது அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் நம்ம ட்ராவல் பண்ணும்போது கூட இதை எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ஒரு கப்பு நம்ம எப்போதுமே வச்சுருப்போம். இது ஃப்ளாஸ்கோட இல்லைன்னா கூட இப்போ ஹோட்டல்லாம் தங்கியிருக்கோன்னா அங்கே வந்து கப்லாம் இருக்கும். ஸோ ஹாட் வாட்டர் மட்டும் நம்ம ஃப்ளாஸ்கில் வச்சுட்டு இதை 1 ஸ்பூன் கலந்து
ஊற்றிக்கலாம். சீவ் பண்ணதில் இது வந்து அடியில் இருந்துச்சு, இது நமக்கு தேவையில்லை, இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பவுடர் நல்லா, இதுதான் மசாலா சாய் ப்ரீமிக்ஸு. இப்போ வந்து இதை வந்து ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம மசாலா டீ ப்ரீமிக்ஸ் அரைச்சிட்டோம். இப்போ இதை வந்து நான் ஒரு ஏர்டைட் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். மசாலா டீ இன்ஸ்டன்ட் ப்ரீமிக்ஸ் பவுடர் செஞ்சு வச்சிட்டோம். இப்போ நான் வந்து டீ கலக்க போகிறேன். இப்போ வந்து இங்கே பாருங்கள், 1 ஸ்பூன் நல்லா ஹீப்பிங் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஆனால் சின்ன ஸ்பூன் தான் இது, உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இது சின்ன ஸ்பூன் தான். இதில் வந்து 1 ஸ்பூன். இப்போ இன்னொரு கப்புக்கு இன்னொரு ஸ்பூன். இப்போ வந்து இதில் ஹாட் வாட்டர் ஊற்றிருக்கோம். ஜஸ்ட் நான் கேட்டில் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஊற்றுறேன். இப்போ பாருங்கள், இன்னொரு அரை ஸ்பூன் நான் போடுறேன். கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் கலக்கும் போது நீங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்துக்குங்க, அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் வந்து அரைச்ச ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் போட்டு ஹாட் வாட்டர் ஊற்றிருக்கேன். அப்போ இன்ஸ்டன்ட் டீ இஸ் ரெடி நவ். சூப்பராக இருக்குது பார்க்கவே. நான் கொஞ்சமாக குடிச்சு பார்க்குறேன். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குன்னு? வாசம் சூப்பராக இருக்குது. வெரி நைஸ்ங்க, ரொம்ப நல்லா இருக்கு. நான் சொன்ன கன்சிஸ்டன்சியில் போட்டு பாருங்க, நான் சொன்ன அளவில் போட்டு பாருங்க. ஆக்சுவலி இப்போ நான் வந்து என் டாட்டருக்கு கொஞ்சம், எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட ஓகே. என் டாட்டருக்கு நல்லா திக்காக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக, அதாவது பால் கூட கரெக்டாக எல்லாம் இருக்கிற மாதிரி வேணும். ஸோ நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், இன்னொரு ஸ்பூன் போடுறேன். இது வந்து இங்கே பாருங்கள், ஸ்பூனோட அளவு சின்ன ஸ்பூன். ஸோ 2 ஸ்பூன் போடுறேன். இதே நீங்கள் டேபிள் ஸ்பூனில் போட்டிங்கன்னா 1.5 ஸ்பூன் போடுங்க. போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா ஃபில்டர் கூட பண்ணிக்கலாம். இப்போ வெளியில் இருக்கீங்கன்னா ஃபில்டர் கூட பண்ண தேவையில்லை. இந்த டீ பவுடர் வந்து நல்லா அரைச்சாச்சு, ஆனாலும் லைட்டாக வந்து அடியில் பண்ணும். நம்ம அப்படியே மேலே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்க மேலே. ஏன்னா நான் இதில் 1.5 ஸ்பூன் போட்ட போது எனக்கு ஓகே, கொஞ்சம் இனிப்பு கம்மியாக பாலும் கம்மியாக இருந்துச்சு. இப்போ நான் இதில் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன்னா சின்ன ஸ்பூன். நீங்கள் டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா 1.5 ஸ்பூன் போடுங்க. அந்த சின்ன ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா 2 ஸ்பூன் போடுங்க. இந்த சின்ன ஸ்பூன்னா 2 ஸ்பூன். இப்போ நான் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். எம்மா இருக்கு, வெரி வெரி நைஸ். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.
இப்போ பாருங்க நம்ம இன்ஸ்டன்ட் மசாலா சாய் பவுடர் செஞ்சு வச்சுட்டோம், ப்ரீமிக்ஸ் பவுடர். இப்போ இதை வச்சு நம்ம டீ போட போகிறோம். இப்போ நான் வந்து இதில் வந்து சின்ன ஸ்பூன் தான் வச்சுருக்கேன். சின்ன ஸ்பூன்னா 2 ஸ்பூன் நல்லா ஹீப்பிங் ஸ்பூன் இந்த கப்பில் போட்டுக்குங்க. ஸ்பூன் பவுடர் போட்டோம். போட்டுட்டு ஜஸ்ட் ஹாட் வாட்டர், அவ்வளோதான். இப்போ நீங்கள் டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் போடணும். இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா இதை ஃபில்டர் கூட பண்ணிட்டு குடிக்கலாம். இப்போ நம்ம வெளியில் இருக்கோம், நம்மகிட்ட ஹாட் வாட்டர் மட்டும் கப்பும் தான் இருக்குது, ஃபில்டர்லாம் இல்லைன்னா தேவையில்லை. இது லைட்டாக தான் தூள் நல்லா அரைச்சிட்டோம். ஸோ தூள் ரொம்ப இருக்காது, லைட்டாக இருக்கிற தூளும் அடியில் தங்கிடும். ஸோ நம்ம இதை வந்து இப்படியே கலக்கிட்டு குடிக்க வேண்டியது. our instant masala chai is ready now. 1 minute டீ கலக்கி குடிச்சிடலாம்.